நம்ம மசிலை அது டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது ஷாக் பண்ணுறதுன்ற கூட ட்ரைனர் சில பேர்லாம் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். அப்படி சில வெரைட்டி ஆஃப் ஒர்க் அவுட்ஸை ஆட் பண்ணுறதுனால மசில் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணுவானா? ஆகாது. எப்போ ஒர்க் அவுட் வேரியேஷன் ஆட் பண்ணணும்னா, அதாவது உங்கள் ஒர்க் அவுட் எப்போ சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு 3 ரீசனுக்காக தான் நம்ம ஒர்க் அவுட்டை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அதில் பிளாட்டிவ் ஆச்சுன்னா, அதாவது எந்த ஒரு ரெப்ஸும் எந்த ஒரு வெயிட்டும் மூவ் ஆகலைன்னா அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு காரணம். அதுக்கு பதிலாக நீங்கள் செட்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லாட்டினா சின்னதாக வெயிட் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் லாங் டைமுக்கு ஒரு ஒர்க் அவுட் பிளானை யூஸ் பண்ணிக்கும்போது சில நேரங்களில் போர் அடிக்கும், அப்போ சில நேரம் ஸ்கிப் பண்ண தோணும். அதுக்கு பதிலாக சில வேரியேஷன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தம்பிளுக்கு பதிலாக கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம், பார்பலுக்கு பதிலாக தம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 2வது ரீசன். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எக்ஸசைஸாக ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்குவாட் பண்ண முடியலன்னா எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்ணலாம், லெக் ப்ரெஸ் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் தான் ரீசன் நீங்கள் ஒர்க் அவுட் வேரியேஷன் ஆட் பண்ணுறதுக்கு. மசில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேரியேஷன் ஆட் பண்ணுறதுனால ஷாக் பண்ண முடியாது. அது எப்பயுமே ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடு இந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும் இம்ப்ரூவ் ஆகும். எப்பயுமே மெக்கானிக்கல் டென்ஷன் தான் மசிலுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஷாக் பண்ணுறதெல்லாம் வேலைக்காகாது. ஸோ மெக்கானிக்கல் டென்ஷன் தான் மசில் இம்ப்ரூவ் பண்ணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.